ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வரி சமையல். உடச்ச ரவையை வச்சு கல் தோசை செய்ய போகிறோங்க. அதுக்கு 1 டம்ளர் ரவை எடுத்துருக்கோம். கூடவே 1/4 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கலாங்க. ரெண்டுமே நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்து மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம ஊற வச்ச ரவையும் அரிசியும் சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வச்சு நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் மல்லி இலைகள், ஒரு தக்காளி எல்லாமே சேர்த்திட்டு ஒரு நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. எடுத்துகிட்டு அதை நம்ம மாவோடு சேர்த்திக்கலாங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு எடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. அடுத்து தவாவில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கலக்கின மாவை எடுத்து தோசையாக ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு மேலாப்பில் எண்ணெய் விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு நல்ல டேஸ்டியான ரவா கல் தோசை ரெடிங்க.